இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல சிரமங்களின் மத்தியிலே தான் அவர்கள் வீட்டை கட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் வீட்டை கட்டுகிற அநேகர் அதில் குடியிருக்க இயலாமல் போகிறது. இந்த அருமையான குடும்பத்தார், மாஸ்டர் தயாளன் அவர்களுடைய குடும்பத்தார் இந்த வீட்டை கட்டவும் இதில் குடியிருக்கவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சங்கீதம் 127 வாசிக்கிறோம். இந்த வீட்டை திறந்து வைத்து தேவ பிள்ளைகள் இதில் சுகத்தோடு குடியிருக்க இதை பிரதிஷ்டை செய்யும்படி கடந்து வந்துள்ளோம். விசேஷமாக இந்த ரிபனை வெட்டி இப்பொழுது இந்த வீட்டை திறந்து வைக்கவிருக்கிறோம். சமையலாரி சேர்த்து நான்கு அணியாகிறது ஒவ்வொரு அணியார் செல்வார்கள் செவித்து கொண்டு என்னுடைய வார்த்தை நாம் கேட்போம். இரண்டு செய்தி இருக்கிறது பெற்று ரூமுக்காக நமக்கு பாஸ்டர் நன்மானுடைய கிருஷ்ணகிரி FGB சாருடைய போதவர் நமக்கு மிகவும் சந்தோஷம் படிக்கிறார்.
உண்மையுள்ளவர் நீ ஒருவனாக பொய் சொல்லிட நீ மனிதனல்ல மனம் மாறிட மனுபுத்திரனல்ல பொய் சொல்லிட நீ மனிதனல்ல மனம் மாறிட மனுபுத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே இது வானத்தின் வாசல் இயேசுயா ஆசீர்வாதத்தின் வாசல் நண்பர்கள் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளும் மற்றும் எனக்கு அறிமுகமான நண்பர்களையும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து ஆசிரியராக அநேகருக்கு இது போல வீடு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படலாம். அந்த பிரயாசத்துக்கு ஒரே ஒரு வழி கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஒன்றும் இல்லாமல் இருந்து இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். வெறும் கையாய் வந்தேன், இரு பரிவாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார்னு சொல்லி யாக்கோப்பு சொல்லுகிறது போல இந்த பகுதியிலே நான் வந்து வெறுமையாக வந்தேன். நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக 1995 இறங்கி ஈரோடு பகுதியில், ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் ஊஞ்சப்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் நான் ஊழியத்தை தொடங்கினேன். 95, 97, 99 கர்த்தர் பேசினார். தருமபுரி போன்னு சொன்னார். தருமபுரி நான் வந்தது கிடையாது, தருமபுரி பிடிக்குது எனக்கு தெரியாது. ஆண்டவரோடு தொடர்ந்து பேசிட்டாரு. தருமபுரி போ, உனக்கு தருமபுரி தான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ தருமபுரி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் ஈரோடு பஸ்ஸில் போய் நிற்கும் போது தருமபுரி கிருஷ்ணகிரி பஸ்ஸை நான் பார்ப்பேன். கர்த்தர் முன்னாடி சித்தம் நீ ரெண்டு அழைத்தது உண்மையானா அந்த பகுதி நீங்க தான் கொண்டு போய் நானும் போக மாட்டேன் சொல்லி படிப்புல கல்வியில் பின்தங்கிய மாவட்டம், வறட்சி மாவட்டம் அப்படி சொல்லி நிறைய காரியம் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. வறட்சியை போய் மாட்டுமா. 2 வரும்போது தொப்பூர் கணவாய் சிங்கிள் ரோடு உள்ள அந்த முள்ளில் காய்ச்சி நெருப்பச்சேரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டு இந்த இடத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இடம் தான் உனக்கு தந்தேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு என்னைக்கு வந்து பல பாடுகளை பட்டு பல கஷ்டங்களை பட்டு ஆண்டவர் யாக்கோபு போல அன்றைக்கு பார்க்கும்போது 2 யூரியா சாக்கில் சாமான் எடுத்துட்டு வந்தார். ஒரு டேப் கட்டல், ஒரு மர ஸ்டூலு, ஒரு இரும்பு சேரை, ஒரு அன்னக்கூடை, ஒரு டங்கல் பெட்டி, இரும்பு பெட்டி, ஒரு சூட்கேஸ், பைப்பு சூட்கேஸ், அவ்வளோதான் என்னுடைய சாமான. 2 குழந்தைய கூட்டு வந்த நிறைய கிராமங்கள் நான் சுற்றும் போதெல்லாம் பாதியே இருக்காது, தண்ணீர் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு நான் கேட்டேன், தண்ணீர் இல்லாத இடத்துல கொண்டு வந்து போட்டிங்களே, வாழ்வோ சாவாங்கிற மாதிரி கொண்டு சொல்லும் போது ஆண்டவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஒரு ஏரி புள்ள மழை பெஞ்சது, மழை அப்படி ஏரி நிறைய நிற்குது. அது ஒரு மீனை காட்டினாரு. நான் போய் நிற்கிறேன். அந்த ஒரு மீனை பிடிச்சா அடுத்தது நிறைய மீன் வர ஆரம்பிச்சு நிறைய பிடிச்சேன். கோழியை போட்டேன். பசியா இருக்கிற எனக்கு இவ்வளவு மீன் கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து சந்தோஷமா நான் வீட்டுக்கு வர மாதிரி தரிசனத்தை பார்த்தா கேட்ட ஆண்டவரே இது என்னைக்கு நடக்கும்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு, கூட்டிச்சு நடத்துறேன்னு சொல்லி. அதுக்கு பின்பாக நான் போகிற இடமெல்லாம் எந்த ரோடும் கிடையாது. ஆனா நான் எந்தெந்த வழியில எந்த காட்டுக்குள்ள நடந்தது அதெல்லாம் இன்னைக்கு தாரோட போட்டுருக்குது. அலையிலையோ நீ நடக்க பாதி நான் ஒரு சபையா இருக்குன்னு சொன்னாரு. கிராமத்தில் நுழைஞ்ச அது கிராமம் செழிப்பானது. நான் அநேகருக்கு சாட்சி சொல்லுவேன். கூரை வீட்டில் போட்டு ஒரு வீட்டில் அவருக்கு உட்கார இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமான இடம், தண்ணி சகிதமா இருக்குது. அந்த இடத்துல நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணினேன். அண்டவரே இந்த வீட்டு ஆஸ்வதிக்க சொல்லி. எனக்கு வீடு இல்லை, ஆனா அவருக்கு ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்தாரு. அல்லேலூயா. கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீட்டை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த வீடு கட்ட பெரிய சிரமம். இந்த இடம் வாங்கினது கட்ட நல்ல தேவனுக்கு தெரியும். இதுல அருமையான பிஷப் ஐயா இதுல பங்கெடுத்தார். அதுபோல இந்த வீடு கட்ட சொல்லி நான் முயற்சி எடுக்கும் போது அருமையான இன்ஜினியர்
எனக்கு நல்ல ஒரு இன்ஜினியரை தேவன் கொடுத்தார். ஏன்னா எனக்கு டென்ஷன் இல்லாம பண்ணிட்டாரு. ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்க எப்படிப்பட்ட ஒரு நிலவை வைக்கணும், நான் சிம்பிளா ஒரு நிலவை வைக்கணும், அதுல ஒரு டிசைன் போடணும் அப்படித்தான் நினைச்சேன். அவரு கொண்டு வைக்கும் போது அந்த பக்கத்துல ஒரு ஜன்னல மாதிரி வச்சு அது சக்க வச்சு அழகா பண்ணும்போது நானாச்சு நான் நினைக்கவில்லையா இன்ஜினியர் நினைச்சாரு இல்லையா. நான் அவர் உண்மையாலும் அவர் ஆண்டவரை அறிஞ்சாராலே தெரியாது. ஆனா மனச்சாட்சியில் பயப்படுகிற ஒரு இன்ஜினியர். அவரை நான் வாழ்த்துகிறேன். இன்ஜினியரையும் அவருடைய இன்ஜினியர் முனிராஜ் ஐயா அவர்கள் அவரையும் அவர் குடும்பத்தை தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும், அவர் மனைப்பிள்ளைகள் ஆஸ்வதிக்க வேண்டும். அவர் எடுக்கிற எல்லா முயற்சி நான் தூங்கிருவேன், நான் மறந்துடுவேன். ஆனா அவர் போன் போட்டு பெயிண்டர் வராங்க, கார்பெண்டர் வராங்க, சோத்திரம் மேஸ்திரி வராங்க, ஃபாதர் எங்க இருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. அவரு நான் இந்த வேலை கூட கனப்படுத்த நான் பிரயாசப்படுகிறேன். ஒருவேளை நீங்க வீடு கட்ட ஆசைப்பட்டா ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கணும்னு சொன்னா பிற்பட ஒரு இன்ஜினியர் பிடிக்கணும் கையில. அதை நான் மனசாட்சிய மனதார நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா நிறைய பேர் வீடு கட்டி தொய்வு போறோம், வீட்டுக்கு சாவி வாங்கும் போது கஷ்டம். இன்ஜினியர் மேஸ்திரிக்கு வீட்டுக்காரருக்கு சண்டை 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 சாதம் போட்டு போவாங்க. கட்டி முடிச்சு பின்னாடி கணக்கு வழக்கத்தை இது பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா இருக்க மாட்ட, என் பணத்தை நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த நேரம் இந்த வேலையில இன்ஜினியர் ஐயாவை நான் முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவர் தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் செய்யணும்னு சொன்னா அவர் வச்சு செய்யுங்க. அவருக்கு நான் சாட்சி கொடுக்கிறேன். அவரு இயேசு நாமத்தால இன்ஜினியர் முன்ராஜை முன்பு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். Bye. Bye.